இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு தேவ மனிதன் வாழ்வு ஆசாவின் குமாரனாகிய யோசபாத். யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டவன். சேர்ந்து சொல்லுவோமா? யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டவன். யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 2 Chronicles 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Chapter 17 verse 6. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஆமென், அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்கிறது, யோசபாத் ராஜா என்கிறவர் கர்த்தருடைய வழிகளில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டதாம். யோசபாத் ஒரு ராஜாவாய் இருந்தாலும், யூத தேசத்துக்கு பிரதான அதிபதியாய் இருந்தாலும், அவருடைய இருதயம் கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது உற்சாகம் கொண்டதாம். ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன உற்சாகம் இந்த ராஜாவுக்குள் இருந்ததாம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அல்லேலூயா. சில நேரம் நம்மளும் உற்சாகமா இருப்போம். எதுக்கு உற்சாகமா இருப்போம்? எங்கேயாவது டூர் போகணும்னா சிலருக்கு என்ன வந்துடும்? உற்சாகம் வந்துடும். எப்படிதான் தூக்கம் போகும்னு தெரியாது. டூர் போகணும்னா காலையில் 5 மணினாலும் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி 4:30க்கு வாட்சை பார்த்துக்கிட்டு இருப்போம். என்ன ஆகல, இன்னும் 5 மணி ஆகலையே நடப்போம். குறிப்பா சின்ன பிள்ளைகள் டூருக்கெல்லாம் போகணும், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னா சொல்லாமே எழுந்திரிச்சிருவாங்க. நல்ல ட்ரெஸ் மாற்றி ரெடி ஆகிடுவாங்க. எப்போ ஆயிடுச்சு, டைம் ஆகல, டைம் ஆகல நம்மளை கேட்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உற்சாகம் இருக்கும். நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு எது உற்சாகம்? சிலருக்கு சாப்பாடுனா ஒரு உற்சாகம் வந்துடும், சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு உற்சாகம் வந்துடும், சிலருக்கு கேம்ஸ்னா ஒரு உற்சாகம் வந்துடும். இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியத்துல உற்சாகம் இருக்கக்கூடும். சில சகோதரிமார்களுக்கு சமையல் ஒரு உற்சாகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சிலருக்கு என்னடா கிச்சனோட வாழ்க்கை முடியுதுன்னு கவலைப்படுவாங்கன்னு தெரியல. சரி, இப்படி மனுஷ தன்மை, ஒரு சாதாரணமான மனுஷன் பல விதங்களில் உற்சாகப்படுகிறான். ஆனால் கவனியுங்கள் அன்பானவர்களே, இந்த தேவ மனிதன் யோசபாத் தான் ராஜா முழு நாட்டையும் முழு தேசத்தையும் நடத்த வேண்டிய பொறுப்புகள் அவருக்கு இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தில் அவர் இதயம் உற்சாகப்பட்டது. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்க பூமிக்குரிய காரியத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் உற்சாகம் கொண்டாலும், உங்கள் வேலையோ படிப்போ தொழிலோ மற்ற எந்த காரியங்களில் நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களா இருந்தாலும், கர்த்தருடைய வழிகளில் நீங்களும் நானும் உற்சாகமா இருக்கிறோமா? கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது, ஒரு ஜெபம் என்று வரும்போது, ஒரு ஆராதனை என்று வரும்போது, ஒரு ஊழியம் என்று வரும்போது, கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது நமக்குள் உற்சாகம் இதயம் இருக்கிறதா? சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்க என்ற போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். உமது வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். ஜெபமே என் வாழ்வின் பிரதானம். இப்படி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய காரியங்களில் உற்சாகப்பட்டவர்களா இருந்தார்கள். இந்த மாலை நேரத்தில் உங்களை நான் தாழ்மையா உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பூமிக்குரிய காரியத்தில் நீங்க எதுல உற்சாகம் அடைந்தவர்களா இருந்தாலும், கர்த்தருடைய காரியம் என்று வரும்போது இந்த யோசபாத் ராஜாவை போல உங்கள் இருதயமும் என் இருதயமும் உற்சாகப்படட்டும். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இப்ப கூட ஆமென் சொல்லுங்க, நான் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. இதுக்கு கூட நமக்கு என்ன வேணும்? உற்சாகம் வேணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு உற்சாகம், செவிப்பதற்கு ஒரு உற்சாகம். இப்படி எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது இந்த யோசபாத் ராஜா உற்சாகம் அடைந்தவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த யோசபாத் வாழ்வில் இருந்து ஒரு 3 காரியங்களை உங்கள் முன் காண்பிக்க போகிறேன். இவர் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமா இருந்ததால் கர்த்தர் இவருக்கு செய்த நன்மை என்ன? அன்பானவர்களே, ஒன்றை மறந்துட வேணாம். நான் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமா இருக்கிறதுனால எனக்கு என்ன லாபம்? நான் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமா இருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? சில நேரம் பாருங்க, உலக காரியத்தில் நம்ம உற்சாகப்படும் போது அதற்கேற்ற பலன் நமக்கு கிடைக்கிறது. வேதத்தில் ஒரு மாறாத பிரமாணம் உண்டு. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அன்பானவர்களே, நீங்கள் பூமிக்குரிய காரியத்துக்கென்று விதைத்தால்
பூமிக்குரிய பலன் கிடைக்கும். நீங்கள் ஆவிக்குரிய காரியத்துக்கு என்று விதைத்தால் கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகப்பட்டு பிரயாசப்பட்டதால் கர்த்தர் இந்த யோசபாத் ராஜாவை ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தர் இந்த யோசபாத் ராஜாவுக்கு பல நன்மைகளை கொடுத்தார். அந்த நன்மைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த யோசபாத் ராஜாவை போல கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்படுவோமாக. பூமிக்குரிய காரியத்தில் மட்டுமல்ல, கர்த்தர் விரும்புகிற ஆவிக்குரிய காரியத்திலும் நமது இதயம் உற்சாகப்படட்டும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் யோசபாத் வாழ்வில் செய்த நன்மைகள் என்ன? அவர் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் இருந்தபடியால் இந்த யோசபாத் ராஜாவுக்கு கர்த்தர் செய்த நன்மை என்ன? முதல் நன்மை 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. அல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்ததால் ஆண்டவர் அவருக்கு செய்த நன்மை என்ன தெரியுமா? 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். கர்த்தர் அவன் வாழ்வில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. இவன் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருந்ததனால ஆண்டவர் அவனை இந்த பூமியில் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கென்று பிரயாசப்பட்டால் கர்த்தர் உங்களுக்காக பிரயாசப்படுவார். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகம் உள்ளவர்களா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கான காரியத்தில் தேவன் தமது வல்லமையை காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இவன் ராஜாவா இருந்தாலும் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய காரியம் என்று அவன் இதயம் உற்சாகப்பட்டதால் தேவன் தேவனாய் இருந்தாலும் இவன் மேல் கிருபை உள்ளவராய், இவன் மேல் தயவு உள்ளவராய், இவனது ராஜ்யபாரத்தை நிலைக்க பண்ணி இந்த யோசபாத் ராஜாவை ஐஸ்வர்யமும் கனமும் உடையவனாய் மாற்றினார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்கென்று எழும்புவீர்கள் என்றால், கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் செய்வார். கர்த்தர் உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பார். யோசபாத்தை ஆசீர்வதித்தது போல யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கர்த்தர் கொடுத்தது போல உங்கள் வாழ்விலும் தேவன் தமது ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவர். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் கர்த்தருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நன்மையான எந்த ஈவும் அவர் கரத்திலிருந்து வருகிறது. இப்படி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நம் தேவன் தமது கரத்தில் வைத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கென்று உற்சாகமுடையவர்களா இருந்தால் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் உயர்வு தேவனே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகள் மேலானது, நீங்கள் நினையாததும் உங்கள் வாழ்வில் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு என் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அருகாமையில் உங்களை பார்த்து சொல்லலாமா? நீங்கள் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், இந்த யோசபாத் ராஜாவின் வாழ்வில் கர்த்தர் செய்த நன்மை என்ன? 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, இவன் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகமா இருந்ததால் இவனுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட்ட இதயமா இருந்தபடியால் இவன் வாழ்வில் ஒரு கஷ்டம் வந்தபோது, இவன் வாழ்வில் ஒரு நெருக்கம் வந்தபோது கர்த்தர்
யோசபாத்துக்கு உதவி செய்தார். நீங்க கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வழிகளில உங்க இதயம் உற்சாக இதயமா இருக்கும்னா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு நேரம் வந்தது, இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணிவிட்டார்? ஆகாப் ராஜாவோடு இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணிவிட்டார்னா, இன்னொரு ராஜா கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறார். அவர்கள் சீரியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார்கள். சீரியருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேலின் ராஜா என்ன பண்ணுகிறார்? அவருக்கு பதிலாக யோசபாத்தை ராஜா வேஷம் தரித்து யுத்தத்தை நடத்த வைக்கிறார். எல்லா சீரிய தலைவர்களும் இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி எல்லா ரதங்களின் தலைவர்கள் இவனை நெருக்கி பிடிக்க வருகிறார்கள். அந்த போது யோசபாத்துக்கு ஒரு பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டார். எதிரி எல்லாம் சூழ்ந்துட்டான், தன்னை கொல்றதுக்கு சுத்தி நிற்கிறான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நெருக்கடியான நேரம். வசனம் சொல்கிறது, யோசபாத் கூக்குரலிட்டான். ஆனா அதோட வேதம் முடிக்கல. வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய வழிகளில உற்சாக இதயம் உங்களுக்கு இருக்குமானால், கர்த்தருடைய ஒத்தாசைய உங்க வாழ்வில் அதிகம் நீங்க பார்க்க முடியும். நீங்க கர்த்தருடைய வழிகளில உற்சாகம் உள்ள இதயம் உங்களுக்கு இருக்குமானால், உங்க நெருக்கமான நேரம், கஷ்டமான நேரம், எங்கிருந்து எனக்கு உதவி வரும், எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், யார் எனக்கு உதவி செய்வார் என்கிற போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிற வேலைகளில் கூட கர்த்தர் உங்களுக்காக ஒத்தாசை பண்ணுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தேவன் அந்த எதிரிகளை எல்லாம் யோசபாத்தை விட்டு விலகும்படி செய்தாராம். இந்த மாலை நேரத்துல உங்களை பார்த்து உற்சாகமா ஒரு வசனத்தை சொல்ல விரும்புறேன். உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில தீங்குகளை கர்த்தர் உங்க வாழ்வை விட்டு தூரப்படுத்துவார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் உங்களுக்கு துணையாய் இருப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்க கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஒருவேளை யாரும் உங்களுக்கு துணையா இல்லாமல் போகலாம், யாரும் உங்களுக்கு உதவி செய்யாமல் போகலாம், யாரும் உங்களுக்கு ஒரு அனுசாரியா இல்லாத நேரத்துல நீங்க தனித்து விடப்படலாம். யோசபாத் எதிரிகள் சூழ்ந்திருக்கத்தக்கதாக தனித்து விடப்பட்டார். யார் உதவி செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்திலும் தேவன் யோசபாத்துக்கு உதவி செய்தார். இந்த மாலை நேரத்துல ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க தனித்து விடப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம், தனித்து விடப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு என்று உதவி செய்ய யாருமே இல்லையே என்று சிந்திக்கலாம். அன்பானவர்களே, நீங்க கர்த்தருடைய வழியில் உற்சாகம் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஒத்தாசை எழும்ப செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தாழ்மையாய் சொல்கிறேன், உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிற ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய காரியத்துல உற்சாக இதயத்தோடு இருந்தீங்கன்னா, நான் நிச்சயம் சொல்லுவேன், தேவன் உங்களுக்காக இறங்கி வருவார். தேவன் உங்கள் வாழ்வில் தமது வல்லமையை காண்பிப்பார். தேவன் உங்களுக்கு அனுசாரியா இருப்பார். தேவன் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார். எப்படி வரும்? எங்கிருந்து வரும்? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்று நாலா திசைகளும் அடைக்கப்பட்டாலும் தேவன் நமக்கு மேலான நன்மைகளை தர, வானத்தின் பலகணிகளை திறக்க, அவர் நம் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய நம் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எனக்கு உதவி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் இருந்தால் போதும். யோசபாத்துக்கு அனுசாரியா இருந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் அனுசாரியா இருப்பார். சில நெருக்கங்களை எங்கே சொல்வது, யாரிடம் சொல்வது, எப்படி சொல்வது என்று அறியாத சூழலில் கூட கர்த்தர் உங்களுக்காக இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், யோசபாத் வாழ்வில் தேவன் செய்த நன்மை. யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமா இருந்ததால் முதல் காரியம், கர்த்தர் யோசபாத்தை ஆசீர்வதித்தார். அவன் ராஜ்யபாரம் திடப்பட்டது, ஐஸ்வர்யமும் கனமும் உடையவனாய் மாறினான். இரண்டாவது காரியம்,
இந்த யோசபாத்துக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு ஆபத்து என்று வந்தபோது இந்த யோசபாத் வாழ்வில் கர்த்தர் அனுசாரியாய் இருந்தார். மூன்றாவது காரியம், இந்த யோசபாத் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்ததால் கர்த்தர் இவனுக்கு செய்த நன்மை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், கர்த்தர் யோசபாத்துக்கு சமாதானத்தின் வாழ்வை தந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இவன் இதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகமாய் இருந்தபடியால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இவனுக்கு யுத்தத்திலே ஜெயம் கொடுத்து சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடியால் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டாராம். ஒரு இளைப்பாறுதல் கட்டளையிடப்பட்டதால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் அங்கு காணப்பட்டது, இளைப்பாறுதல் காணப்பட்டது, ஒரு அமெரிக்கை காணப்பட்டது. அன்பானவர்களே, ஒரு ராஜாவுக்கு எப்பவும் டேஞ்சர். சிந்திச்சு பாருங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை தக்க வைக்க என்னென்ன செய்வார்கள். ராஜ்ய பாரத்தை காத்துக்கொள்வது சாதாரணமான காரியம் அல்ல. எப்ப பிரச்சனை வரும், எப்ப சண்டை வரும், எப்ப போராட்டம் வரும் என்றே தெரியாது. எப்போதும் பாருங்கள், ஒரு படையை வைத்து காத்துக் கொண்டிருப்பார்கள். நம் தேசத்துக்கு ஆபத்து வராதபடி ராணுவம் ஏன், யுத்த வீரர்கள் ஏன் தங்கள் தேசத்தை காக்கும்படி எப்போது வைத்திருப்பார்கள். பிரச்சனை வந்துவிடக்கூடாது, சண்டைகள் வந்துவிடக்கூடாது, யுத்தங்கள் வந்துவிடக்கூடாது என்று காத்திருப்பார்கள். ஒரு ராஜாவுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் பாருங்கள், இவன் ராஜாவா இருந்தும் கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதனா இருந்தபடியால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்கள். சுற்றுப்புறத்தாரில் யுத்தமில்லாத இளைப்பாறுதலான அமெரிக்கையான ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்க வாழ்வில தேவன் சமாதானத்தை கொடுப்பாராக. உங்க வாழ்வில தேவன் அமெரிக்கையை கட்டளையிடுவாராக. உங்க வாழ்வில தேவன் இளைப்பாறுதலை கொடுப்பாராக. ஆண்டவர் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகம் கொள்ளுங்கள். உங்க வாழ்வில் இருக்கிற யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுவாராக. ஈட்டியை முறிப்பாராக, வில்லை ஒடிப்பாராக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களையும் கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவாராக. உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏந்துவாராக. உங்கள் வாழ்வு ஒரு சமாதானத்தின் வாழ்வாகவே இருப்பதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் சமாதானத்தை விரும்புறீங்க? ஆமென், அல்லேலூயா. யாராவது சண்டை விரும்புறவங்க இருக்கீங்களா? யுத்தங்களை விரும்புறவங்க இருக்கீங்களா? எங்கேயோ யுத்தம் பண்ணாவே நமக்கு திண்டாட்டமா இருக்கு. நம்ம நாட்டுல யுத்தம் வந்தா என்ன ஆகுது? அன்பானவர்களே, நம்ம வீட்டுல யுத்தம் வந்தா என்ன ஆகுது? சண்டைகள் அல்ல, சமாதானத்தின் தேவன் நம்மை சமாதானத்தால் ஆசீர்வதிப்பாராக. யோசபாத் வாழ்வில் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பாருங்கள். அவன் இதயம் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகப்பட்ட போது அவனது ராஜ்ய பாரமே அமெரிக்கையாய் யுத்தம் இல்லாமல் இளைப்பாறுதலோடு இருந்தது. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்விலும் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். ஒருவேளை உங்கள் வாழ்வில் காற்றுகளும் புயல்களும் அடித்துக் கொண்டிருக்குமானால் இந்த மாலை நேரத்திலே அவைகளை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்று கர்த்தர் கட்டளையிடுவாராக. சமாதானத்தை கட்டளையிடுவாராக, இளைப்பாறுதலை கட்டளையிடுவாராக, அமெரிக்கையை கட்டளையிடுவாராக. யுத்தமில்லாமல் நீங்கள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் விசுவாசத்தோடு ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் வாழ்வில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டார். அவன் இதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகப்பட்டது. அப்படி அவர் உற்சாகப்பட்டதால் 3 நன்மைகளை கர்த்தர் செய்தார். முதல் நன்மை, யோசபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் ராஜ்யம் திட்டமாய் இருந்தது. அவன் ஐஸ்வர்யமும் கனமும் உடையவனாய் மாறினான். அன்பானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நீங்க கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து
உங்களை ஐஸ்வர்யமானவர்களாய் மாற்றுவார். இரண்டாவது காரியம் பாருங்கள், கர்த்தர் இந்த யோசபாத்துக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது அனுசாரியார் உதவி செய்கிறவராய் இருந்தார். மூன்றாவது காரியம் பாருங்கள், அவனுக்கு யுத்தமில்லாதபடி சமாதானத்தை கொடுத்தார். இந்த மாதிரி நேரத்துல நாம் மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரே காரியம், யோசபாத்தை போல நமது வாழ்விலே நமது இதயம் கர்த்தருடைய காரியத்தில் உற்சாகப்படட்டும். யாரும் ஒருவர் சொல்வதால் அல்ல. இன்னைக்கு பாருங்க, அநேகரை ஜோமன்னுகள் பலர் சொல்லிதான் தூக்கி விட வேண்டியிருக்கும். சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிதான் தூக்கி விட வேண்டியிருக்கும். உபவாசத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை தூக்கி விடுகிற நிலைமை அல்ல. நமக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம், என் இதயம் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா இருக்கு. அல்லேலூயா. யாருக்கு முன்பாக நான் ஆலயத்துக்கு போவேன், நான் ஜெபிப்பேன், நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் கர்த்தரை தேடுவேன், நான் ஊழியம் செய்வேன். பிறர் சொல்வது நல்லதுதான், அவங்க சொல்ற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நான் முதலாவதாக நிற்பேன் என்கிற உற்சாக இதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆலயத்தில் மட்டுமல்ல, உங்கள் வீடுகளிலும் கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஜெபிக்க உற்சாகப்படுவோம். சோம்பலுக்கும் சோர்வுகளுக்கும் சோதனைகளுக்கும் இடம் கொடாதபடி நமது இதயத்தை உற்சாக இதயமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. யோசபாத் வாழ்வில் தேவன் நன்மை செய்தது போல உங்கள் வாழ்விலும் தேவன் பெரிய நன்மைகளை கட்டளையிடுவார். நான் சொன்ன 3 வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்விலும் ஆமென்றும் ஆமென் என்றும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?